GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் அம்மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையில் கடந்த 19ஆம் தேதி சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இதில் 70க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை புகார் மனுவாக அளித்தனர். பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த எஸ்பி உடனடியாக விசாரணையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட சப்டிவிஷன் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வழக்கம் போல் நடைபெற்ற இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் தூத்துக்குடி சண்முகபுரம் சலவை தொழிலாளர் பகுதியை சேர்ந்த நடுத்தர வயது பெண்மணி ஒருவரும் டிப் டாப்பாக உடை அணிந்த நபர் ஒருவரும் கலந்து கொண்டு எஸ்பியிடம் குடும்ப பிரச்சனை தொடர்பாக மனு அளித்தனர். அப்போது மனுதாரரான பெண்ணிடம் எஸ்பி விசாரணை நடத்திய போது அந்த டிப்டாப் நபர் குறுக்க பேசி எஸ்பியிடம் குழப்பம் ஏற்படுத்த முயற்சித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த எஸ்பி அந்த பெண்ணுக்கும் அந்த டிப்டாப் நபருக்குமான உறவு முறையை கேட்டுள்ளார். அதற்கு அந்த நபர் பதில் கூறாமல் தன்னை ஒரு சமூக ஆர்வலர் என்றும் தனக்கு நிறைய IAS IPS அதிகாரிகள் நீதிபதிகளை தெரியும் என்றும் கெத்து காட்டியுள்ளார். மேலும் சந்தேகம் வலுக்கவே உஷாரான எஸ்பி ஆல்பர்ட் ஜான் அந்த டிப்டாப் நபரை வேறு ஒரு அறையில் அமர சொல்லிவிட்டு அப்பெண்ணிடம் தனியாக விசாரித்துள்ளார். அப்போது அந்த பெண், அந்த நபர் யார் என்று எனக்கு தெரியாது, நான் தூத்துக்குடி சவுத் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க என் தம்பியுடன் நின்று கொண்டிருந்தேன். அங்கு வந்த இந்த டிப்டாப் நபர் என் தம்பியிடம் அவராகவே வந்து பேசி, மாவட்ட எஸ்பியை எனக்கு நன்றாக தெரியும், எஸ்பி ஆபீஸுக்கு வாருங்கள், நான் அவரிடம் பேசி பிரச்சனையை முடித்து தருகிறேன் என கூறி ₹5000 கேட்டார். பிரச்சனை முடிந்தால் போதும் என நம்பி நானும் என் தம்பியும் சேர்ந்து ₹5000 கொடுத்தோம். அதன் பிறகு அவர் சவுத் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து எங்களை எஸ்பி ஆபீஸுக்கு அழைத்து வந்தார் என புட்டு வைத்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த எஸ்பி அந்த டிப்டாப் நபரை அழைத்து போலீஸ் பாணியில் துருவி விசாரித்த போது பல்வேறு பகீர் தகவல்கள் வெளியானது. அதில் அந்த டிப்டாப் நபர்தான் கரூர் சின்ன தாராபுரம் பகுதியை சேர்ந்த 49 வயதான வின்சென்ட். இவர் கரூர் ஆன்டி கரப்ஷன் டைனமிக் பார்ட்டி என்னும் அமைப்பை சேர்ந்தவர். மேலும் போலீஸ் சமூக ஆர்வலரான வின்சென்ட் தமிழகம் முழுவதும் பல்வேறு போலீஸ் ஸ்டேஷன்கள் மற்றும் மாவட்ட எஸ்பி அலுவலகங்களில் சுற்றி திரிந்து எனக்கு அந்த அதிகாரியை தெரியும், இந்த ஜட்ஜை தெரியும் என டிசைனாக ஏமாற்றி அப்பாவிகளிடம் பணம் மோசடி செய்து வந்துள்ளார். அதே போல் தூத்துக்குடி பெண்ணிடமும் குடும்ப பிரச்சனையை எஸ்பியிடம் பேசி தீர்த்து வைப்பதாக ₹5000 பணம் பெற்றுக்கொண்டு புரோக்கராக வந்தது தெரிய வந்தது. மேலும் பிடிபட்ட வின்சென்ட் மீது ஏற்கனவே கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் மோசடி, திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக 4 வழக்குகள் பதிவாகி இருப்பதும் அம்பலமானது. இதைத் தொடர்ந்து எஸ்பி அலுவலகத்தில் இருந்து சிப்காட் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு டிப்டாப் ஆசாமி வின்சென்ட்டை ஸ்டேஷனில் ஒப்படைத்தனர். பின்னர் இரவில் வழக்கு பதிவு நிலவரத்தை எஸ்பி கேட்டபோது டிப்டாப் ஆசாமியின் பின்னணி பெருசாக இருப்பதால் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை என தெரிவித்துள்ளனர். இதனால் டென்ஷனான எஸ்பி ஆல்பர்ட் ஜான் சிப்காட் போலீசாரை எச்சரித்ததை தொடர்ந்து நடவடிக்கையை தீவிரப்படுத்தினர். இதையடுத்து ₹5000 கொடுத்து ஏமாந்த பெண்ணிடம் புகார் மனு எழுதி வாங்கி இரவோடு இரவாக வழக்கு பதிவு செய்து போலீஸ் சமூக ஆர்வலர் வின்சென்ட்டை சிறையில் அடைத்தனர். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடித்த கதையாக மாவட்ட காவல் அலுவலகத்துக்கு கெத்தாக வந்ததும் எஸ்பியிடமே பீளாவிட்டு கைதான சம்பவமும் போலீஸ் வட்டாரத்தை கிறுகிறுக்க வைத்திருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.